Let us examine the structure and function of skeletal muscle. Skeletal muscle ஓட structure and function பார்க்கலாம். ஒரு skeletal muscle பாத்தீங்கன்னா which is made up of muscle bundles. muscle bundlesக்கு இன்னொரு பேரு fascicles அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய muscle bundles சேர்ந்தது தான் ஒரு skeletal muscle அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த muscle bundleலாம் பாத்தீங்கன்னா held by ஒண்ணுக்கொண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா by the collagenous tissue layer. collagenous tissue layer ஒரு நல்ல கொலாஜன்ல இருக்கக்கூடிய ஒரு tissue layer வந்து இந்த muscle bundle encircle பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? அந்த collagenous tissue layerக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா fascia அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, each muscle contain muscle fibers. அதாவது ஒவ்வொரு muscle bundle, இப்ப இதுதான் ஒரு muscle bundle அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மொத்தமும் muscle bundle அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு muscle bundle இதே மாதிரி நிறைய bundle வந்திருக்கும். அந்த bundle encircle பண்ணிருக்கிறது fascia. ஓகே, ஒவ்வொரு muscle bundle பாத்தீங்கன்னா which bear muscle fiber. ஒவ்வொரு மசில் பண்டில் பாத்தீங்கன்னா நிறைய மசில் ஃபைபர்னால என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்பரேன் பேரு சார்கோலெம்மா, உள்ள சைட்டோபிளாசம்க்கு பேரு சார்கோபிளாசம், இதுல நியூக்ளியை இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள உள்ள எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு பேரு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. which stores the calcium. கால்சியம் நிறைய இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப each muscle fiber, ஒவ்வொரு மசில் ஃபைபர் பாத்தீங்கன்னா parallelly arranged filaments. இப்ப ஒரு மசில் ஃபைபருக்குள்ள நிறைய parallel அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஒரு filaments வந்து இருக்கும். அதுக்கு பேரு மயோஃபைப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. otherwise called as மயோஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மசில் ஃபைபருக்குள்ள நிறைய அப்படி லைனா இருக்கிறது மயோஃபிலமெண்ட்ஸ் ஆர் மயோஃபைப்ரில்ஸ். ஓகே, இப்ப ஒவ்வொரு மயோஃபைப்ரில்ல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்சா இருக்கக்கூடிய டார்க் அண்ட் லைட் பேண்ட் வந்து இருக்கும்பா. ஒரு டார்க் பேண்ட், ஒரு லைட் பேண்ட், ஒரு டார்க் ஒரு லைட், அதே மாதிரி லாங்கிடியூடினலா ஒண்ணுக்கு பேரலலா அரேஞ்சா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த parallel அரேஞ்ச்மெண்ட் தான் ஒரு மசிலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டட் அப்பியரன்ஸ கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த லைட் பேண்ட்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது என்ன புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஆக்டின் அப்படிங்கிற புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அதர்வைஸ் கால்ட் அஸ் ஐசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டார்க் பேண்ட் பாத்தீங்கன்னா ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மயோசின் அப்படிங்கிற புரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அதர்வைஸ் கால்ட் அஸ் அனிசோட்ரோபிக் பேண்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, இதன் டார்க் பேண்ட பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் த சைஸ், அதை வச்சு இதை தின் பேண்ட் திக் பேண்ட்னு சொல்லுவாங்க. எது தின் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் பேண்ட் தான் தின் பேண்ட். லைட்டா இருக்குல்ல, அதனால தின் பேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். டார்க்கா இருக்கிறது வந்து திக் பேண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா பேரலலா அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து எலாபரேட் ஸ்ட்ரக்சர், அதாவது லைட் பேண்டும் டார்க் பேண்டும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்திருப்பாங்க. அதாவதுப்பா இப்ப சென்ட்ரலா உள்ளது பாத்தீங்கன்னா ஏ பேண்ட். ஏ பேண்ட்னா என்னது? திக் பேண்ட், அதாவது மயோசின் ஃபிலமெண்ட் வந்து இருக்கும், அதாவது டார்க் பேண்ட். அதே மாதிரி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லைட் பேண்ட், அதர்வைஸ் கால்ட் அஸ் ஐ பேண்ட். ஐ பேண்ட், இது ஏ பேண்ட், இது ஐ பேண்ட், ஏ பேண்ட், ஐ பேண்ட், ஏ பேண்ட். அதாவது இது தின் திக் தின் திக் பேண்ட், தின் பேண்ட், திக் பேண்ட், இப்படி ஆல்டர்னேட்டிவா பேரலலா அரேஞ்ச் ஆயிருக்கும்பா. ஓகே, சென்டர் ஆஃப் த ஐ பேண்ட். ஐ பேண்டோட சென்டர்ல பாத்தீங்கன்னா தின் எலாஸ்டிக் ஃபைபர் வந்து இருக்கும். அதுக்கு பேரு ஜி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் த ஏ பேண்ட். ஏ பேண்டுடைய சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா தின் மசில் ஃபைபர் வந்து இருக்கும். தின் ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கு பேரு எம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் மயோஃபைப்ரில் between two successive Z line, ரெண்டு Z லைனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த portion of the myofibril என்ன சொல்லுவாங்கன்னா the structural and functional unit of the muscle sarcomere அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி the portion which is not enclosed by the I band, அதாவது in நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டிங் கண்டிஷன்ஸ்ல I band வந்து A band பார்ஷியலா தான் ஓவர்லாப் பண்ணியிருக்கோம். the portion which is not overlapped by the I band வந்து ஓவர்லாப் பண்ணாத A band உடைய போர்ஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா H zone அப்படின்னு சொல்லுவாங்க.